நான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். இல்லை கொடி சுற்றி பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ஐசியூலாம் வச்சுருந்தாங்க. ஸ்கூலில் போட்டு ஒரு 1 இயரில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. டீச்சர்ஸ் பேசுகிறதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறான். சம்டைம்ஸ் ஐ கோ சிட் இன் த ரெஸ்ட் ரூம் க்ரை அவுட். என் அப்பா கிட்ட சொல்லி அழணும்னு இருக்கும், ஆனால் நமக்கு அப்பா அண்ணன் தம்பி யாருமே இல்லையன்ற. அம்மாவுடைய பேச்சு, அம்மாவுடைய குரல்னா ரொம்ப பவர்ஃபுல். அது அவங்க குழந்தையோடைய சப்கான்ஷியஸ் அந்த டிஎன்ஏ கூட. ஆனால் யாருமே வந்து அவனை ஒலிம்பிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவோம், இல்லைனா ஒரு போட்டி மெடலுக்கெலாம் ட்ரெயின் பண்ணுவோம்னு நினைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் கோச்சஸ்லாம் கூட இவன் காம்படிஷன் போகிற அளவுக்குன்னு யாருமே திங்க் பண்ணலை. அத்லட்டோட மதர் மாதிரி மைண்ட் செட்டை நம்ம மாற்றிக்கணும். இப்போ இவன் அடுத்த குழந்தையோட அம்மாவுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாமே மைக்ரோ செகண்ட் தான் போகும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரியல் ஹீரோஸ் ஆஃப் தமிழ்நாடு. எங்களோட இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சின்ன ரீகேப். அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் பெரும்பாலும் அன்சீன் அண்ட் அன்சங் ஹீரோஸாக இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஹீரோயிசம், அவங்களுடைய சாதனை, அவங்களுடைய போராட்டம், உழைப்பு, இது அவங்களுக்கு தவிர வேறு யாருக்கும் பெருசாக தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. ஸோ எங்களுடைய ஒரு சின்ன மிஷன், இப்படிப்பட்ட ஹீரோஸை கண்டுபிடிச்சு அவங்களுடைய கதைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வரைக்கும் ரீச் பண்ணுறது தான் எங்களுடைய இந்த கோல். மதர்ஹுட், பேரண்ட்ஹுட் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கே தெரியப்படுத்துகிற விஷயம் வந்து நம்ம ஒரு தாய் இல்லை ஒரு தந்தை ஆன பிறகு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல் லேடி தாய் ஆன பிறகு அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு சிச்சுவேஷன், சேலஞ்சை நான் சொல்ல மாட்டேன், செட்பேக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சிச்சுவேஷன் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அண்ட் வேர் ஷி இஸ் நவ் ஆஃப்டர் so many years. உண்மையிலே ஹார்ட் வார்மிங் அண்ட் இன்ஸ்பைரிங். வெல்கம் டு அவர் சீரீஸ் ரியல் ஹீரோஸ் ஆஃப் தமிழ்நாடு. வணக்கம் மேம். ஐம் ஸோ ஹாப்பி டு மீட் யூ அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. என் பேர் தேவகி பாலாஜி, மதர் ஆஃப் 2 பாய்ஸ். என்ன வயசு 2 பேருக்கும்? என்னோட பெரிய பையனுக்கு 20 வயசு. ஹீ இஸ் 21 now. பேர் விஷால் மாதவ். ஓகே. அண்ட் ரெண்டாவது பையன் விதார்த். ஓகே. விஷால் விதார்த்னு 2 பாய்ஸ். ரெண்டாவது பையன் 12 years. ஓகே. எல்லாருக்கும் மாதிரி மதர்ஹுட் இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஸ் அ ஜர்னி. லைக் நிறைய கனவுகள். இன்ஃபேக்ட் ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு 20 yearsல ஐ பிகேம் அ மதர்னு சொல்லலாம். ஒன்றுமே புரியாமல் நம்ம கண்ணை கட்டி காட்டில் விடுவோம்னு சொல்லுவோம்ல. ஸோ விஷால் வாஸ் பார்ன் ப்ரீடாமா ஒரு 3 weeksல. அந்த ஐ திங்க் அந்த மொமெண்ட் குழந்தை பிறந்தோன்னே ப்ரீடாமா இருந்தோன்னே ஒரு மூச்சு திணறல் இருக்குன்ட்டு என்ஐசியூலாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு பதட்டம் ஆரம்பிச்சது. அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் டே. நான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். இல்லை கொடி சுற்றி பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ஐசியூலாம் வச்சுருந்தாங்க. 1.5 days he was okay. டிஸ்சார்ஜ் ஆகிலாம் வந்துட்டோம். நோபடி நியூ ஆர் யாருக்குமே தெரியாது தேர் இஸ் சம் சேலஞ்ச் அப்படின்லாம். எல்லாரும் மாதிரியே நார்மல் இருந்திருக்கு, ஆனால் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இட் வாஸ் ஒன்லி டிலேட் பர்த் க்ரை, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லா டெஸ்ட்டும் நார்மல் அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எவ்ரிதிங் வாஸ் நார்மல். பட் நம்ம குழந்தை ஒவ்வொரு மைல் ஸ்டோன் போகும்போது நம்ம முகத்தை பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. விஷால் வந்து ஒரே இடத்துல பார்த்துட்ருப்பான், சிரிக்க மாட்டான். ஸோ என்னோட தம்பி தங்கச்சிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அவனுக்கு காது கேட்குதா, கண்ணு தெரியுதா, இந்த மாதிரி தான். ஸோ 20 years பிஃபோர் என்னென்னா என்னோட அம்மாக்கே வந்து இந்த ஆட்டிசம்னா இன்டெலெக்சுவல் சேலஞ்சு இந்த டேர்ம்ஸ் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். மேபி வி வுட் ஹவ் சீன் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை, மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்லுவோம், அப்படி பார்த்துருப்பாங்க. இல்லைனா ஃபிசிக்கலி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு நம்ம பார்த்துருப்போம். இப்படி ஒரு கேட்டகரி இருக்குன்றது கூட யாருக்குமே தெரியாது. யார் சொல்ல போனா ரொம்ப ரீசெண்டா தான் ஒரு அளவு புரிதல் வந்திருக்கு. இப்பவே நிறைய பேருக்கு தெரியல. இப்பதான் வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமா கொஞ்சம் புரிதல் இருக்கு. ஸோ அப்போ வந்து தெரியவே தெரியாது. ஸோ ஒவ்வொரு மைல் ஸ்டோன் டிலே இருக்கும் போதும் ஆம்பளை பையன் பொறுமையாக பேசுவான், பொறுமையாக நடப்பான், இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபார் மீ இட் டுக் 4.5 years டு ஐடென்டிஃபை அவனுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. டயக்னோசிஸ் எப்படி போனீங்க? அந்த டயக்னோசிஸ் தான் எங்களோட பெரிய சேலஞ்சு. டயக்னோஸே பண்ண முடியல. ஸோ எப்போ கரெக்டாக டயக்னோஸ் பண்ணோன்னா விஷால் 1 yearல ஹீ டிட் நாட் வாக்,
அதாவது தவக்கிறதுலேருந்து டிலே இருந்தது, தவக்கிறதுலேருந்து டிலே மைல்ஸ்டோன்ஸ் கொஞ்சம் தள்ளி 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 போச்சு. பேசலை, 2.5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஸ்கூலில் போட்டால் பேசுவான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வேர்ட்ஸாக பேச ஆரம்பித்தோம். ஸ்கூலில் போட்டு ஒரு 1 இயரில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. டீச்சர்ஸ் பேசுகிறதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறான், பாட்டி பிரச்சனையாக இருக்கும், ட்ரெஸ்லேயே டெய்லி பாட்டி போயிடுவான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்போது தே கெப்ட் கம்ப்ளைனிங், ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்குது, இஸ் நாட் நார்மல் அப்படின்ட்டு சொன்னாங்க. தென் ஐ ஸ்டார்டட் டு டிஸ்கஸ். நார்மலுங்கிற ஒரு வார்த்தை கேட்டாலே எனக்கு ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ ஐ திங்க் ஹி வாஸ் 4.5 இயர்ஸ் இருக்கும். அப்போ தான் வந்து ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது. அதர்வைஸ் விஷால் லுக்ட் வெரி நார்மல், ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான பையன். ஸ்பீச் டிலே மட்டும் தான் இருந்தது. ஹி வாஸ் கூட நல்லா அஃபெக்ஷனேட்டாக இருப்பார், ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பான். ஏன்னோ அது தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த வயசில் நான் டெய்லி விஷால் என் மேலே போட்டுட்டு ஒரு ஹீரோ ஸ்டோரி சொல்லுவேன். விஷால் மாதவ் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பையன், பெருசானா உலகமே உன்னை பாராட்டும், யூ வில் பி அ கிரேட் சைல்ட் அப்படின்ட்டு டெய்லி ஒரு இது டெய்லி ஐ யூஸ் டு ரிப்பீட் தட். வீட்டில் கூட எல்லாம் இது லூஸு மாதிரி சின்ன குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்குவாங்க. அப்போ எனக்கு எதுவும் தெரியாது, பட் ஐ டிட் இட் ஆட்டோமேட்டிக்லி. நீங்கள் பண்ணது 100% கரெக்ட். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம குழந்தைக்கு எவ்வளோ நம்ம சொல்லி 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 வளர்க்குறோமோ அது சப்கான்ஷியஸாக, அதுவும் அம்மாவோடைய பேச்சு அம்மாவோடைய குரல்னா ரொம்ப பவர்ஃபுல். அது அவங்க குழந்தையோடைய சப்கான்ஷியஸ் அந்த டிஎன்ஏக்குள்ளே உள் மனசுக்குள்ளே போய் உட்காந்துரும். ஸோ கான்ஷியஸ் மனசு வேலை செய்யாது, இல்லை கொஞ்சம் வக்கரமாக வேலை செய்கிற நேரத்தில் உள் மனசு அம்மாவுடைய குரல் தான் கேட்கும், இல்லை உன்னால் முடியும், அம்மா சொன்னாங்க, நீ ஹீரோன்னு சொன்னாங்க. ஸோ வண்டர்ஃபுல் திங் யூ ஹவ் டன். அது அப்போ தெரியாமல் பண்ண விஷயம். பட் ரீசெண்டாக இப்போ ஒரு 2 days முன்னாடி when we had this plan, இப்போ விஷால்னால நம்ம இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கோம். அப்போ நான் அதை யோசிச்சு பார்த்தேன், நம்ம பண்ண விஷயங்கள் சரியாக இருக்குது அப்படின்றத கனெக்ட் பண்ணி பார்த்தேன். தட்ஸ் ஹவ் த ஜர்னி ஸ்டார்டட். ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் என்ன பார்க்குறேன், இப்போ நிறைய ஸ்பெஷல் கிட்ஸோட பேரண்ட்ஸை டே இன் அண்ட் அவுட் மீட் பண்ணுறேன். எனக்கு இருந்த ஒரு விஷயம் வந்து அக்செப்டன்ஸ். when somebody told me he is different அப்படின்னா ஓகே, என்னோட பையன் இஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் நாட் சேலஞ்ச் ஆர் டிஃபிகல்ட்டி இல்லை, ஆனால் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் நார்மல். வித்தியாசம் வேறுபட்டு இருப்பாங்க, தனிச்சு இருப்பாங்க, ஆனால் வந்து இஸ் ஸ்டில் அச்சா இல்லை. ஸோ அதை நான் வந்து இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா அக்செப்டன்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ வென் யூ டோன்ட் எப்படி இருந்தாலும் என் குழந்தை தான் அப்படிங்கிறது இல்லை இல்லை, என் பையனுக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே நம்ம மனசு ஒத்துக்காது. பிகாஸ் ஆஸ் அ மதர் என்னன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பெஸ்ட்டுன்னு தான் நினைப்போம், கிரேட்டாக தான் இருக்கணும். பட் எவ்ரி சைல்டு இஸ் யூனிக்ல, 5 பேரில் ஒன்றா இருக்கிறதே இல்லை. என்னோட பர்சனல் ஜேர்னியில் நான் ஐ வாஸ் பார்ன் இன் அ ஃபேமிலி ஆஃப் 4. அது நிறைய விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நான் 4 பேரும் 4 விதமாக இருந்திருப்பீங்க. எக்ஸாக்ட்லி. நான் மூத்த பொண்ணு. ஆஃப்டர் மை ஃபாதர்ஸ் எக்ஸ்பைரி ஐ ஹேட் டு ரன் த என்டையர் ஃபேமிலி. ஸோ நான் விழுந்து படிப்பேன். என்னோட அடுத்த தங்கச்சி வந்து அப்படி இல்லை, ஷி வாஸ் வெரி கம்போஸ்ட், போதும் இவ்வளோ படித்தா போதும்னு. ஆனால் இன்றைக்கும் அவள் வெளிநாட்டில் ரொம்ப நல்லா இருக்கா. ஷீ டஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்லி. ஸோ என்னோட ஜேர்னியில் நான் பார்த்து வளர்ந்தது. என் கடைசி தங்கச்சி 12th தான் முடிச்சா, ஷீ டிடன்ட் டூ அண்ட் டிகிரி ஆல்சோ. ஆனால் ஷீ இஸ் ரன்னிங் அ பிஸ்னஸ், ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா லேபிள் பண்ணாங்க, நேம் பண்ணாங்க, நீ பெஸ்ட்டு, இல்லைனா கம்பேர் பண்ணுவாங்க சிப்ளிங்ஸோட அடுத்தவங்களோட. இல்லை இப்போவும் பண்ணுறாங்க, இப்போவும் பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதில் வளர்ந்ததுனால சம்வேர் அதை நான் எடுத்துக்க கூடாது, அதை நான் விட்டுறணும், ஐ ஷுடன்ட் பி டூயிங் தட்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டேன். மிஸ்டேக்ஸ் ஆமாம், நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் என் அம்மா கிட்டேயா இருக்கட்டும் என் மாமியார் கிட்டேருந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்த அந்த அறியாமை, மேபி கெட்டதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியல. இப்போ என் பையனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும்போது அம்மாவுக்கு கோவம் தான் வரும். அவன் ஏன் அப்படி பண்ணுறான், இஸ் டிஃப்ரெண்ட், அவன் பிரெயின் வயரிங் இஸ் டிஃப்ரெண்ட்ன்றது புரியாது. பாவம் அவங்களுக்கு புரியாது, ஏன்னா அவங்க காலத்தில் பார்த்ததே இல்லை. It took so many years. So you are very kind and understanding. நான் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்டேன். அதாவது நமக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும், பட் புரியாத விஷயமா இருக்கிறதுனால அது நம்ம வெறுக்கணும், இல்லை நம்ம வந்து தாழ்த்தி பேசணும் அப்படிங்கிறது வந்து தப்பு. புரியலைன்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுட்டு ஒதுங்கி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஸோ புரியாத ஒரு விஷயத்தையோ இல்லை புரியாத ஒருத்தர் பார்க்கும்போது, ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது அது வந்து கொச்சையாக பேசுகிறது, அது வந்து எனக்கு ரொம்ப தப்பான விஷயம்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ரொம்ப கைண்டாக பேசுகிறீங்க. மேபி இந்த ஜேர்னியில் வந்து நிறையா பார்த்தம்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, whoever it is,
they are not going to help you at all time. Only the அம்மா is going to help அப்படின்றது நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். ஒரு பாயிண்ட்லலாம் ஏன் நம்மளுக்கு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணல அப்படின்னு வருத்தப்பட்டது, தனியாக உட்காந்து அழுதெல்லாம். 4.5 வயசு இப்போ யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ கம்பேக் 4.5 வயசில் உங்களுக்கு டயக்னோசிஸ் கிடச்சிது, விஷாலுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அந்த டிஸார்டரில் இருக்கார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஸோ அது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்கூலிங் கண்டினியூ பண்ணலான்னு தோணுச்சா? இல்லை ட்ரெடிஷ்னல் ஸ்கூலில் அக்செப்டே பண்ணலை. தேல் பி கம்ப்ளைண்ட்ஸ் எவ்ரிடே. வீட்டிலேருந்து என் தங்கச்சியில் நான் போய் உன் பையனை கூப்பிடவே மாட்டேன் பிகாஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அப்படின்வாங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்கூலில் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஐ ஃபர்ஸ்ட் மூவ்ட் ஏரியா. நான் நார்த் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தாலும். ஸோ அம்மாவோட தான் இருந்தேன் பிகாஸ் ஐ வாஸ் த பிரெட் வின்னர்ன்றதுனால அம்மாவோட தான் ஸ்டே பண்ணேன். அங்கே வந்து வீட்டில் டிவி கனெக்ஷன் இருக்கும். ஒரு விஷயம் நான் தெரிஞ்சோடனே அதை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னெல்லாம் நான் என்வாயர்மெண்ட் மாற்றணுன்னா அவனுக்கு எக்கோலலியான்னு ஒன்று இருக்கும். ஸோ டிவியில் பார்க்குற அந்த டயலாக்ஸு அந்த என்வாயர்மெண்ட்டு தனக்கு சுற்றி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் தனியாக பேச ஆரம்பிப்பான். ஸோ அந்த தனியாக தனக்குள்ளே பேசுகிறத எக்கோலலியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த தனியாக எக்கோலலியா ஆர் செல்ஃப் டாக்னு சொல்லலாம். செல்ஃப் டாக்கை ரெடியூஸ் பண்ணால் ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ என் அம்மாவை போய் மாற்ற முடியாது, எல்லா டைமும் சீரியலில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ சீரியல் கேரக்டர்ஸை தான் எங்களுக்கு நேமாகவே கொடுப்பான். ஸோ முதல்ல நான் வீட்டை விட்டு தனியாக வந்தேன். சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போவோம். இது எல்லாருமே பண்ணுற தப்பு. இப்போ when I am doing counseling I tell them நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகவே கூடாது. சைக்கியாட்ரிஸ்ட் will give medicine and turn their brain off. சைக்கியாட்ரிஸ்ட்க்கும் சைக்காலஜிஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். இருங்க, அந்த வித்தியாசம் என்னன்னு முதல்ல ப்ளீஸ் சொல்லிடுங்க. இந்த வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது தெரியணும்னா சைக்கோதெரபிஸ்ட் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். பட் அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொஞ்சம் நீங்க உங்க பார்வையில் எக்ஸ்பிளைன். ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் ஆர் ஏடிஹெச்டி, இது ஏஎஸ்டின்னு சொல்லுவோம். இட்ஸ் அன் அம்ப்ரெல்லா, ஒரு ஸ்பெக்ட்ரம். மைல்ட், மீடியம், மாடரேட்ல இருந்து எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. ஏடிஹெச்டி, ஏடிடி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட். இது எல்லாமே இட்ஸ் அ கண்டிஷன். ஒன்று புரிஞ்சுக்கணும். பீப்புள் திங்க் இட்ஸ் அ டிசீஸ். பீப்புள் திங்க் இட்ஸ் அ டிசீஸ், இது நோயின்னு நினைப்பாங்க. ஸோ கேட்குற கேள்வி டாக்டர் கிட்ட காமிச்சியா, மெடிசன் கொடுத்தியா, இதுதான் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ ஒரு டிசீஸாக இருக்கும்போது தான் டாக்டர் கிட்ட காமிப்போம். நோயை மட்டும் தான் கியூர் பண்ண முடியும். அப்போ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனோம்னா அவங்க மெடிசன் கொடுப்பாங்க மனநோயை குணப்படுத்த. பட் இது மனநோய் இல்லை, இது வந்து ஒரு கண்டிஷன். அவங்க டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும், மூளை வளர்ச்சி எல்லாம் நார்மலாக இருக்கும் when you do a scan. ஆனால் நம்ம இப்போது இது தொட்டா சுடுன்னு நம்மளுக்கு பிரெயினுக்கு சொல்லுது இல்லை, நம்ம சென்சஸ் மூலமாக தெரிஞ்சு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல, அந்த ப்ராசஸிங்கோட டைம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அவங்களோட வயரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பிரெயின் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால இட்ஸ் அ கண்டிஷன். ஸோ இட்ஸ் நாட் அ டிசீஸ். அப்போ நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறதுனால இது சைக்கியாட்ரிஸ்ட் வந்து மனநோய்களை மருந்து கொடுத்து குணப்படுத்துகிற டாக்டர். சைக்காலஜிஸ்ட் வேறஸ் எப்படி வந்து ட்ரைனிங் மூலமாக தெரப்பி மூலமாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு படிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்லுவோம். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தேடி நோண்டி படித்த விஷயங்கள். ஏபிஎன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் இங்கே வெஸ்ட்மாம்ல மாறி வந்து விஷால் ஸ்கூலில் போட்டு ஒரு 1 year போட்டதுக்கப்புறம் கூட டீச்சர்ஸ் டோல்ட் மீ என்னால் இவனை எடுத்துக்க முடியாது, இவன் எழுதவே மாட்டான், படிக்க மாட்டான் அப்படின்ற லேபிள் ரிஜெக்ஷன் தான் எனக்கு நிறையா வந்தது. எனக்கு அப்போ ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஐ குவிட் மை ஜாப். ஐ வாஸ் அ கார்பரேட் ட்ரெயினர். ஜாபு குவிட் பண்ணேன், ஏபிஏ படித்தேன், டெய்லி போவேன், தெரப்பிக்கு போவேன், வீட்டில் உட்கார வச்சு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏலேருந்து நான் சொல்லி கொடுத்தேன். எப்படின்னா இவங்களால படிக்க முடியும், கற்றுக்க முடியும். யூ ஹவ் டு டீச் தெம் டிஃபரெண்ட்லி. சொல்லி கொடுக்குற விதம் மட்டும் அவங்களுக்கு எப்படி எடுபடுமோ, எப்படி புரியுமோ. இப்போ இவங்களுக்கு வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலி டீச்சர் மேல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி, டீச்சரோட திறமை தான் அங்கே பேசும். இங்கே சிஸ்டமில் நிறைய தப்பு இருக்குல்ல, தே ஆர் நாட் ட்ரெயின், டீச்சர்ஸ்க்கும் தெரியல. ஸோ நம்ம இது வந்து ஒரு பெரிய கேப், சிஸ்டம்லேயே பிரச்சனை இருக்கனால தான். இப்போ நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் கிட்ட இங்கேருந்து சேத்பேட்க்கு போவேன் விஷாலுக்காக. அப்போ அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் சொல்லி கொடுக்குற எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிடுவான். அவங்க என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, டோன்ட் பி ஹேஸ்டி, இவனை ஸ்பெஷல் ஸ்கூல் போட்டுறாத, இன்னும் வேர்ஸ் ஆகிடுவான், இவன் நார்மலில் இன்க்ளூசிவ் மெத்தடில் நடக்கணும். ஆனால் ஒரு 4th 5th வரைக்கும் ஒரு சின்ன ஸ்கூலில் போட்டிருந்தேன். பட் 5th மேலே ஐ குட் நாட் ஃபைண்ட் அ ஸ்கூல் விச் இஸ் இன்க்ளூசிவ். ஒரு அஃபோர்டபுளாக ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் சொல்லுங்க. இன்க்ளூசிவ் ஸ்கூல்னா எல்லா குழந்தைங்களும் போகிற ஒரு என்வாயர்மெண்ட்டில், ஒரே கிளாஸ் ரூமில் எல்லா விதமான
இல்லை எல்லா லேர்னிங் ப்ராசஸ் இருக்கிற குழந்தைங்கள ஒரே ரூமில் உட்கார வச்சு, ஸோ இவன் பக்கத்தில் இருக்க ஒரு குழந்தைங்க நார்மலான ஒரு குழந்தைங்களா இருப்பாங்க. எல்லாரையுமே பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இவங்கள பற்றி தெரிய வரும், இவங்களுக்கும் அவங்கள பற்றி தெரிய வரும். தேவல் இப்போ உட்காந்து படிப்பாங்க. 4 பேர் நல்ல விஷயம் பண்ணும்போது நம்மளும் அதை பண்ணணுன்றது வரும். இப்போ நம்ம ஸ்பெஷல் ஸ்கூலில் பண்ணும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி இமிட்டேட் பண்ணி காப்பி பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு விஷுவலாக பார்க்குறது அவங்க மைண்டில் பதிஞ்சிடும். ஸ்க்ரீனில் பார்க்குறது விஷுவலாக ஒரு மூவி, இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா விஷால்லாம் அவன் எந்த வருஷத்தில் பார்த்த மூவி கேரக்டர் நேம்னாலும் சொல்லுவான். அந்த ஒரு ஸ்ட்ராங் ரோட் மெமரின்னு சொல்லுவோம், அது இருக்கும். தீஸ் கைஸ் ஆர் பிளெஸ்ட் வித் அ ஸ்பெஷல் டேலண்ட். விஷால் மட்டும் இல்லை, கண்டிப்பா இந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்க எல்லா குழந்தைங்களுமே மேபி அதனால தான் ஸ்பெஷல்னு சொல்றாங்கன்னு தெரியல, தே ஹேவ் அ ஸ்பெஷல் டேலண்ட். சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல வந்திருக்காங்க, பாடுவாங்க. ஐ மீன் இஃப் தே ஹாவ் விஷுவல் ப்ராப்ளம்னா சென்சஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அந்த ஸ்மெல் குரலில் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் பேசுவான். அவங்க அம்மாவுக்கு எப்படின்னே தெரியாது, மலையாளம் பேப்பர் படிப்பான், ஆனால் சொல்லி கொடுத்ததே இல்லை. அந்த ஏன்னா அவங்க அந்த 8 இன்டெலிஜென்ஸில் லாங்குவேஜ் வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஸோ இப்படி நிறைய தனித்திறமையை வச்சுட்டு இதை எப்படி வந்து நான் டேப் பண்ணி கொண்டு வரணும்னு தெரியாமையே பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவேன் இந்த சிஸ்டமில். ஸோ விஷாலுக்கு என்ன ஆச்சு இப்போ 5th அப்புறம்? ஸோ விஷால் வந்து ஒரு ஸ்கூல் போட்டோம், 5th வரைக்கும் வீட்டில் நானே சொல்லி கொடுப்பேன், போவான், எழுதுவான், மார்க்ஸ் வாங்குவான். பட் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்லீப் பிரச்சனை இருக்கும். பிகாஸ் அவங்களோட தே ஸ்டிக் டு அ ரொட்டீன். ரொட்டீன் வந்து மாறக்கூடாது. ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஏபிஏ படித்து எப்படி விஷால் கொண்டு சொல்லி கொடுத்தோன்னா ஒரு ஸ்கில்லை சப்ஸ்கில் ஆக்கி ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரஷிங்லேருந்து பாட்டிலேருந்து எப்படி சாப்பிடணும் சூ பண்ணணும் வரைக்கும் ஸ்கில்லை சப்ஸ்கில்லாக பிரித்து எவ்ரிவேர் தேல் பி அ லேபிள். ஐ வில் லிட்ரலி கோ சிட் இன் த ரெஸ்ட் ரூம் இஃப் ஐ வாண்ட் ஹிம் டு டூ தட். இப்படி தான் அச்சீவ் பண்ணும். தேர் வேர் டேஸ் லைக் நான் என்னோட செகண்ட் பேபிலாம் கன்சீவாக இருக்கும்போது வெளியில் போய் டியூஷன் எடுத்துகிட்டு வருவேன், வீடு ஃபுல்லாக பாட்டி பண்ணி வாலெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஐ ஃபேஸ்டு. ஸோ அப்படி ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டு இந்த மந்தோட கோல்னு ஒர்க் பண்ணி அதை சப்ஸ்கில்லாக பிரித்து அதை அச்சீவ் பண்ணிட்டோமா, திரும்ப யூ ஹவ் டு புட் இம் இன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் ஒர்க் ஆகுதா. அது வந்து அப்புறம் இதெல்லாம் பப்ளிக் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ் ஏபின்னு சொல்லுவோம், அதில் ஒரு ஏபிசி டெக்னிக் இருக்குது, அது ஒர்க் பண்ணிச்சு. ரொம்ப ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து சின்ன ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் விதவுட் யூசிங் நெகட்டிவ் டேர்ம்ஸ், அடிக்காம ரொம்ப அந்த மாதிரி விதவுட் யூசிங் நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் வெரி யூஸ் பண்ணோம். டெல் மீ சம்திங், இப்போ இது எல்லாமே நீங்கள் நேவிகேட் பண்ணி வந்துட்டுருக்கீங்க ரைட்? இது வரைக்கும் இது வந்து உங்களுக்கு கைவந்த கலை கிடையாது, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஒன்று விஷாலோடு நீங்கள் ஃபேஸ் பண்ணி சந்தித்து வரும்போது ஓ இந்த பிரச்சனை இருக்கா, இப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது தான் அதுக்கான தீர்வை நீங்கள் தேடி போய் கண்டுபிடிச்சி பயன்படுத்துகிறீங்க. ஐ கேன் வெல் இமேஜின் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். கேன் யூ அதை பற்றி பேச விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நான் எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ எவ்வளோ தான் நம்ம போராடினாலும் எவ்வளோ தான் நம்ம ஜெயிச்சு சாதிச்சு வந்தாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதை வச்சு தான் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு இருக்கோம். ஸோ ஐ திங்க் இஃப் யூ கேன் ஷேர் தட், அது வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெரி ட்ரூ மேம். பிகாஸ் ஐ திங்க் அங்கே தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த 20 to 30 இயர்ஸ் இருக்கும்ல, ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ், ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம் ஒரு கேர்ளோட. அந்த 10 இயர்ஸ் ஐ லாஸ்ட். ஏன்னா விஷால் வந்ததுக்கு அப்புறமே லைஃப் சேஞ்ச்ட். இட் வாஸ் ரன்னிங் ஒரு பீட்டிங் அரவுண்ட் த புஷ், ரன்னிங் டு ஹாஸ்பிட்டல், தெரப்பி. ஆனால் அதை நான் செகண்ட் இன்னிங்ஸாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேபி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த டைம்ல இருந்து மனநிலை அப்படி இருந்தது. ஸோ நம்ம லைஃப் அவ்வளோதான், நம்மளுக்கு போயிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைப்போம். இன்ஃபேக்ட் நான் twice I thought of quitting my life. ஒரு தடவை I even tried. அது கூட இப்போ நான் வல்னரபிளாக சொல்கிறேன். இட் இஸ் நாட் ராங், இட்ஸ் ஓகே. ஏன்னா வந்து ஒரு அம்மாவா வந்து சம்டைம்ஸ் நம்ம பையனை கேலி பண்ணும்போதோ சம்டைம்ஸ் தே சே மென்டல் பைத்தியம் இந்த மாதிரி லேபிள்லாம் யூ ஹியர் சம்டைம்ஸ் ஃப்ரம் ஓன் நியர் ஒன்ஸ் டியர் ஒன்ஸ் எல்லாமே. ஏன்னா அந்த தலைவலி வராமல் புரியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, டெய்லி நைட்டு வந்து உட்காந்து அழுவேன். சம்டைம்ஸ் ஐ கோ சிட் இன் த ரெஸ்ட் ரூம், க்ரை அவுட்.
என் அப்பா கிட்ட சொல்லி அழணும்னு இருக்கும், ஆனால் நமக்கு அப்பா அண்ணன் தம்பி யாருமே இல்லையன்ற தாட்லாம் இருக்கும் நிறைய தடவை. ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் எனக்கு நடந்தது ஒரு பாயிண்டில். என்ன அந்த மைண்ட் ஷிஃப்ட்னா, வாட் ஆம் ஐ டூயிங், வை ஆம் ஐ க்ரைங், நான் ஏன் அழறேன், டு ஐ ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் திஸ், இதில் என்னோட தப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். நான் எந்த தப்பும் பண்ணலை, யூ ஹவ் பின் சூசன் டு டூ திஸ், இந்த சுச்சுவேஷனில் உன்னை வச்சுட்டாங்க, ஸோ உன்னால் என்ன பண்ண முடியும். கேன் க்ரையிங் அண்ட் கிரிப்பிங் ஹெல்ப் யூ? ஒன்றுமே இல்லை, டெய்லி வேர்சன் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா 20 வயசில் எப்படி இருப்பான், 25 வயசில் என்ன பண்ணுவோம் நாளைக்கு, நமக்கு அப்படி உங்கள் லைஃப். அப்போ நம்ம லைஃபே வந்து ஒரு பயத்தில் ஓட்டணும்னா வாழவே முடியாதுன்றது ஒரு புரிஞ்சுது. ஸோ லெட் மீ நாட் வரி அபவுட் த ஃப்யூச்சர். நான் எனக்கு ஃப்யூச்சர் பற்றி வரி பண்ணவே போகிறதில்ல. விஷால் வந்து ஒரு ஹாப்பி சைல்டு, சந்தோஷமாக இருப்பான். ரொம்ப இவங்கெல்லாம் வந்து சாமி மாதிரி, தே போர் அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ we've been chosen to do this work அப்படின்னா நம்மளால் முடியுன்றதுனால தான். ஸோ அப்போ அதில் என்ன பெட்டராக பண்ண முடியும்? கேன் ஐ மேக் ஹிம் ஹாப்பி, கேன் ஐ டூ சம்திங் டு மேக் இவனை சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா? முடியும். என்னெல்லாம் பண்ண சின்ன சின்ன விஷயங்க சந்தோஷம். நம்மளுக்குலாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தா ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தா ஹாப்பியாக இருப்பான். ஸோ இவங்க அந்த மாதிரியான ஒரு குழந்தைங்க. இவங்க என்ன பண்ணால் ஹாப்பியாக இருக்க முடியும், இவனை எப்படி சாதிக்க வைக்க முடியும், கேன் இவங்களோட திறமை எப்படியாவது உலகத்துக்கு கொண்டு வர முடியுமா? நம்ம படிச்சிருந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியலன்னா, நிறைய படிக்காத பாமர மக்கள் இந்த நெப்மெட்லாம் அசஸ்மெண்ட் போகும்போது நிறைய பேர் பார்ப்பேன் படிக்காமல் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு கஷ்டம். ஸோ சம்வேர் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது, அது கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ யூ ஷுட் நாட் கிவ் அப். கடைசி ஆப்ஷன் ட்ரை பண்ணுற வரைக்கும், அன்லெஸ் அண்ட் அன்டில் த லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் ட்ரைட், நெவர் கிவ் அப்புன்றது மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன். லைஃப்பை பார்க்குற விதம் மாறிச்சு. நான் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன், வெளியில் போவேன், செலிப்ரேட் பண்ணுவேன், கிடைச்ச அபண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் அதுக்கப்புறம் அந்த ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம், ஸோ நான் அவனோட ஃப்யூச்சர் பற்றின பயத்தை தூக்கிட்டேன். நாளைக்கு, ஏன்னா இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. என் பர்சனல் லைஃப்பில் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதனால் லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுவோன்ட்டு. ஐ மீன் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது மலை மாதிரி இருக்கு. விஷால் ஹஸ் கான் பிளேசஸ், எங்களை நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அந்த ஒரு மைண்ட் ஷிஃப்ட் எனக்கு ஒரு 30 இயர்ஸ்ல வந்தது. இந்த லாஸ்ட், இப்போ ஐ எம் 41, இந்த லாஸ்ட் 10-11 இயர்ஸ் இஸ் அப்சல்யூட் மேஜிக், ஹாப்பினஸ். நான் ரொம்ப சந்தோஷமாக கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு குறை அப்படின்றதே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த நிலை எப்படி ட்ரான்சிஷன் பண்ணீங்க? அதாவது அந்த கவலை, அந்த அந்த ஒரு சோகம், அந்த அழுத்தம், அதிலிருந்து வெளியில் வந்து ஸ்னாப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸ்னாப் ஆன பிறகு இப்போ இருக்கிற இந்த சந்தோஷமான நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்? நிறைய விஷயம் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போது என்னோட மைண்ட் செட் மாறினா மட்டும் பத்தாது, ஃபேமிலி என்வாயர்மெண்ட்டே மாறணும். ஸோ இந்த கோவிட் டைம் ஒரு பெரிய எனக்கு. தட் கேன் ஐ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின்? Tell me about his father. His father வந்து எனக்கு is a better off தான். ஸோ he makes sure என்னோட மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். விஷால் கிட்ட அவரோட டாலரன்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் அதனால என்னோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்ல, அதை அவர் பார்த்துக்குவார். இப்போ எல்லா அம்மாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில், இப்போ எனக்குலாம் ஆட்டோஇம்யூன் டிசீஸே இருக்குது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ டெஸ்ட் எடுத்தாலும் இது க்யூரபிள் இல்லை, ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால் வந்ததுன்னுவாங்க. நிறைய நம்ம சேர்த்து வச்சு நம்ம நிறைய உங்களுக்கும் சொல்ல வேண்டியதில்லை, யூ பென் த்ரூ யூனோ ஒரு சர்வைவராக பார்க்கும்போது அந்த மாதிரி ஒன்று தான். ஒரு மேபி அது ஒரு ஒளி வருமா, ஒரு கான்ஃபிடென்ஸ் வருமானு தெரியாது. நம்மளை அப்படி தான் எல்லாரும் பார்க்கணும், சிம்பத்தியாக பார்க்கக்கூடாது. தேர் ஷுட் பி ஒன்லி எம்பத்தி. அதை விட எனக்கு ப்ரௌடாக பார்க்கணும்னு ஒன்று தோணும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு வைராக்கியம் வந்தது தான். விஷால் அப்பா வந்து எப்படின்னா, நான் சாப்பிட்டு மறந்துடுவேன், ஹீ வில் ஃபீட் மீ, ஹீ வில் மேக் ஷுர் யூனோ அந்த நாங்கள் 2 பேரும் வந்து எங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸில் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். நான் வந்து நல்லா பேசுவேன், ஒர்க் பண்ணுவேன்னா எனக்கு ஹீ வில் நாட் மைண்ட் பேக்கிங் மை ஃபுட், எனக்கு லஞ்ச் கட்டி வச்சுருவார். விஷாலை கூட்டிகிட்டு போகிறது, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விஷால் ட்ராவல்ஸ் அலோன், ரேப்பிடோ புக் பண்ணுறது, எங்களோட டே வந்து ரொட்டீனை நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணிக்குவோம். அப்போ
அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல வெளியில இருந்து, ஆமா. அப்படி நம்மளை யாரெல்லாம் தாக்குவாங்களோ யாராக இருந்தாலும் தள்ளி வச்சிடணுன்றதுல ரொம்ப தெளிவாயிட்டேன். ஸோ அது ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கூட கூடவே இருந்து நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளோட எனர்ஜியை டவுன் ஆக்குறேன்னா வேணாம், நீங்கள் தூரமாக வந்துட்டு நல்லா இருக்கீங்களா கேட்டுக்கலாம். வெரி நைஸ். அதுக்கப்புறம் முன்னாடி அந்த கிளாரிட்டி வந்தாலே எல்லாரோடைய அது எல்லாருக்குமே வரணும் எனக்கு தெரிஞ்சு. நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. முன்னாடிலாம் ஹெல்ப் கேட்க மாட்டேன். இட் இஸ் ஓகே டு ஆஸ்க் ஹெல்ப். அது இப்போ புரிஞ்சிருக்கு. இட் இஸ் ஓகே டு க்ரை, இட் இஸ் ஓகே டு வெண்ட். அப்போ அதனால நம்ம வீக் ஆக மாட்டோம். அப்போ நம்மளை கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஐ வாஸ் பிளெஸ்டு வித் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாக ஸ்கூல் டேஸ்லேருந்தே என்னை அப்போலேருந்து பார்த்துட்ருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருப்பாங்க. ஏதாவது நான் ஹெல்ப் பண்ண அந்த மாதிரி ஆட்களோட வல்னரபிளாக இருப்பேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஹியர் திஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த ரொம்ப க்யூட்டான வைப்ரண்ட்டான பிளேஸில் உட்காந்துருக்கோம். வாட் இஸ் திஸ் பிளேஸ்? திஸ் இஸ் ஏபிஜே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அண்ட் ஏபிஜே அகாடமி. நீங்கள் ஆரம்பிச்ச ஸ்கூல்? ஆமாம், என்னோட விஷால் மாதிரி என்னோட இன்னொரு குழந்தைன்னு சொல்லலாம். எதனால் ஆரம்பிச்சிங்க? ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்ற தாட் வந்து சின்ன வயசில் ஃபீஸ் கட்ட முடியாமல் வெளியில் நிற்போம்ல, அப்போ வந்த விஷயம். ஸோ நான் வந்து 10th படிக்கும்போது என் அப்பா தவறிட்டார். ஸோ எஜுகேஷன் வாஸ் காஸ்ட்லி. நான் தான் பெரிய பொண்ணு, என் கடைசி தங்கச்சி 4 வயசு தான். ஸோ அந்த வீட்டில் சுச்சுவேஷன் தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டும்தான். நானே 10th படிக்கிறேன், அடுத்து 2 தங்கச்சி தம்பி 4 பேரும் லிட்ரலி வி வர் இன் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ என் லைஃப்பில் நிறைய மிராக்கள் நடந்தது, அந்த மன தைரியம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அன்னைக்கு வந்து என்னென்னா க்ரௌடெல்லாம் இந்த பெரிய பொண்ணு பையனாக இருந்தால் இந்த குடும்பம் நல்லா ஒருவேளை நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது என் காதுபட விழுந்தது. அங்கேயுமே ஐ கேவ் அப். அப்பா தவறிட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு லைஃபே இல்லைன்னு எப்படி படிக்க போகிறோம், யார் நம்மளை பாப்பா, அவ்வளோதான் நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். பட் சில விஷயம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சப்கான்ஷியஸ் மைண்டில் போகும்ல, இந்த எனிமியெல்லாம் பாராட்டணும்னு சொல்லுவாங்கல்ல. இந்த சொந்தக்காரவங்க பேசுனது, இந்த மூத்த பொண்ணு ஒருவேளை பையனாக இருந்தால் இந்த குடும்பம் ஒரு நிலைமைக்கு ஒருவேளை தலைச்சு வரும் அப்படின்னா. அப்போ நான் யோசித்தேன், பையனாக இருந்தால் மட்டும் என்ன, அதே 10th தானே படிச்சிருப்பாங்க, பையனாக இருந்தால் என்ன அப்படி பண்ண முடியும்னா என்னால் பண்ண முடியும்ல. அன்னைக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன், அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணேன். அம்மா யூஸ் டு டெய்லர், வீட்டில் ஸ்டிச் பண்ணுவாங்க ப்ளவுஸ்லாம். எல்லாமே நான் என் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட கலை தான். கண்ணு பார்த்தா கை செய்யணும், தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் அம்மா கிட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஒரு படிக்காமல் அன்எஜுகேட்டடாக ஒரு 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 அம்மாவால் 4 குழந்தைங்கள வளர்க்க முடியும்னா என்னால் முடியும். எனக்கு அவங்க தான் அயன் லேடி எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். என் அம்மாவை மகாராணி மாதிரி வச்சுக்கணுன்னு ஒரு வைராகியம். அன்னைக்கு தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கணும். ஸோ ஸ்கூலுக்கு போனேன். என்னோடய ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. 11th 12th ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன். நிறைய இந்த சாய்பாபா ஃபவுண்டேஷன்லாம் அம்மா போய் ஸ்காலர்ஷிப் கேட்பாங்க. எங்கேருந்தோ கண்ணுக்கு தெரியாத மனுஷங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்கூல் டாப்பர்ஸ் எல்லாருமே நல்லா படிப்போம். அப்படி தான் படித்து வந்தோம். படித்த ஸ்கூல்லேயே 12th முடிச்சோன்னே ஒர்க் பண்ணேன். அப்போ எஜுகேஷன் வாஸ் காஸ்ட்லி ஃபார் மீ. எனக்கு ஈஸியாக கிடைக்கல. என்னைக்காவது பெரியானா எஜுகேஷனில் ஏதாவது பண்ணணுன்றது ஒன்று இருந்தது. ஸோ அப்பா தவறினதுக்கப்புறம் இந்த டியூஷன்ஸ் எல்லாம் அப்போவே ஆரம்பிச்சது. ஓகே. காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன், எல்லாமே ஸ்காலர்ஷிப் தான். தம்பி தங்கச்சி எல்லாருமே நான் எடுத்த டியூஷனில் படித்தாங்க, அதே ஸ்கூலில். மை டீச்சர்ஸ் வேர் வெரி சப்போர்ட்டிவ். இன்றைக்கும் என் டீச்சர்ஸோட கனெக்டடாக இருக்கேன். ஸோ அப்போ மைண்டில் வந்து என்னைக்காவது ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். காலேஜ் முடித்தேன், கார்ப்பரேட்டில் போனேன். அங்கேயும் காலிங்லேருந்து ட்ரெயினராக மாறினேன். ட்ரெயினர் ஆனப்போ வந்து இந்த இகிகாய் சொல்லுவாங்க, நம்மளோட வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, வாட் கம்ஸ் டு யூ ஈஸிலி. நான் காலிங்கில் போயிட்டு டீம் அங்கேயும் ட்ரெயினர் ஆனோட தான் டீச்சிங் கெப்ட் புல்லிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. எனக்கு பிளானே இல்லை. நான் வந்து ஒரு கார்ப்பரேட்குள்ளே போயிட்டு வேறு மாதிரி விஷுவலைஸ் பண்ணேன். நான் உள்ளே போனதுக்கப்புறம் என் ஃபேமிலியோட லைஃபே மாறிச்சு. ஸோ அப்போ ட்ரெயினர் ஆனதுக்கப்புறம் டீச்சிங் புல் பண்ணுது. ட்ரைனிங்லேருந்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. விஷாலுக்கு ஆட்டிசமும் டயக்னோஸ் ஆச்சு. அகெயின் அ காலிங், ஐ ட்ராப் மை பேப்பர். எல்லாரும் சொன்னாங்க, நீ வந்து ஜாபை குவிட் பண்ணாத, என்ன பண்ணுவேன் அப்படின்னாங்க. சம்திங் டோல்ட் மீ, இன்னர் வாய்ஸ் ஒன்று சொல்லும்ல, பார்த்துக்கலாம், இப்போ ப்ரியாரிட்டி விஷால் தான், குழந்தைக்கு என்னோட தேவை இருக்குது. ஜாபை குவிட் பண்ணேன், நிறைய படித்தேன். அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய பெயிண்ட் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவேன். அப்போ MBA படித்தேன், ஐ கெப்ட். அப்போ டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா டீச்சிங் எப்போவுமே நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கோம். வீட்லேயே டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு ப்ரொஃபஸரோட கனெக்ட் ஆனேன்.
டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் வந்து என்னோட செகண்ட் குழந்தை பிறந்தோன்னே அங்கேயும் ஒரு சேலஞ்ச் எனக்கு வந்தது. மை செகண்ட் சன் வாஸ் பார்ன் வித் அ மேஜர் ஹார்ட் ப்ராப்ளம், மல்டிபிள் ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லலாம், விச் ஐ டென்ட் இவன் பிளான். ஸோ அங்கேயும் லைஃப் வந்து ஒரு சேலஞ்சு, அங்கேயும் இதே மைண்ட் செட்டு தான். அப்போ எனக்கு எப்படி எல்லாரும் சொன்னாங்கன்னா, ஐயோ நீ வந்து ஏதாவது சாமியார்லாம் பார்க்கணும், உனக்கே எப்படி ரெண்டாவது வருதுன்ட்டு, யாரெல்லாம் நெகட்டிவ் பேசுகிறீங்களோ தூரமாக இருங்கன்னு சொன்னேன். ரிசர்ச் பண்ணேன். அந்த he was born with TGA, VSD and ASD. TGA டிரான்ஸ்போஷன் ஆஃப் கிரேட் ஆர்ட்ரிஸ் சொல்லுவோம். ஆர்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு டயக்னலாக இருக்கும், உனக்கு பேரலாக இருக்கும். ஸோ பியூர் பிளட் இம்பியூர் பிளட் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்படி பிறக்கிற குழந்தைங்க யூஸ்வலாக 1.5 days ப்ளூ பேபி ஆகி எக்ஸ்பயர் ஆகிடுவாங்க. ஆனால் 1 மாதம் வரைக்கும் என் பையன் என்கிட்ட இருந்துட்டான். அதுக்கப்புறம் தான் கண்டே பிடிச்சோம். ஸோ தேர் இஸ் அ யூனிவர்சல் சேயிங் தட் உங்ககிட்ட வரணும், ஏதோ வெளியில் போகணும் அப்படின்னு. ஒரு பெரிய மிராக்கல் மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க. அவன் சர்ஜரி நடந்தது, ரிசர்ச் பண்ணேன். அண்ட் விஷால், இந்த ஸ்பெஷல் கிட்ஸ்க்குலாம் ஒரு பவர் இருக்கும். அவங்க மனசில் சப்கான்ஷியஸாக நினைக்கிறது வந்து அழகாக ஒரு விஷால் அவன் தூங்கும் போல சொல்லுவான் ஆப்ரேஷனில் இருக்கான்னு. ஏன் அப்படி சொல்கிறான்னு நினைப்பேன். இட் ஹேப்பன். ஸோ அவன் சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு வரும்போது கூட விஷால் வாஸ் ஷவுட்டிங், நான் அந்த டாக்டரை சும்மா விட மாட்டேன், என் தம்பியை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ அது ஒரு பெரிய மிராக்கல். பியூட்டிஃபுல். யூ வில் நாட் பிலீவ், என் மாமியார் மாமனார் கூட இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா யாரெல்லாம் இதை கேட்டு அப்செட் ஆகி நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்களோ, இப்போ ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சால் வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமாக உட்காந்து பேசுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட். 2-3 ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, என் தங்கச்சி. அண்ட் அந்த டைமில் என் தங்கச்சி எல்லாம் செட்டில் ஆகி நல்ல நிலமையில இருந்தாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலமையில இருந்தாங்க. மிராக்கிள் மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்கில் இப்போது இன்னொரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை, நம்ம ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக அவுட்கம்மை விஷுவலைஸ் பண்ணிட்டு போகிறோம்ல. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 60-40 70-30 சொன்னாங்க. ஆனால் நான் வந்து என் புள்ள பொழைச்சி என் கையில் வந்துருவான்றதை விஷுவலைஸ் பண்ணி தான் சர்ஜரிக்கு ஓகே சொன்னேன். ஸோ அங்கே இன்னொரு லெசன் லேர்ன்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஏபிஜி சில்ட்ரன் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம் ஸ்கூலோடு சேர்த்து. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வி ஷுட் ஸ்டார்ட் கிவிங் பேக்னு. ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கூலில் இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்க்ளூசிவ் ஆல் கிட்ஸ், அத்தனை அபிலிட்டிஸோட அத்தனை குழந்தைங்களுக்கும் நீங்கள் இடம் ஒரு சின்ன குரூப்பாக ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு சைல்டுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு 7 kids in a கிளாஸ் ரூம். அதில் ஒரு சைல்டு இன்க்ளூசிவாக இருப்பாங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருப்பாங்க. ஒவ்வொரு சைல்டையும் நான் அசஸ் பண்ணி எடுப்பேன். இந்த 20 years ஜேர்னியில் குழந்தைங்களை பார்த்தாலே ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். பேரண்ட்ஸ்க்கான ஹோம் பிளான் கொடுப்பேன், கான்ஃபிடென்ஸ் கொடுப்பேன், எங்கே தெரப்பி கொடுக்கணும், நான் பண்ண தப்பெல்லாம் அவங்க பண்ண வேண்டாம், மீட்டிங் அரௌண்ட் த புஷ்ஷே இல்லை, இங்கே போங்க இதை பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுடைய தேடுதல்னால அவங்க வந்து டிலே ஆகும். கரெக்ட். இப்போ 1 yearலலாம் சைல்டை பார்த்து நான் சொல்லிடுறேன், சீக்கிரம் ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணுங்க. 2.5-3 years சொல்லுவாங்க வெரி ஏர்லியர் இன்டர்வென்ஷன் வந்து ரொம்ப நல்லது. எனக்கு டிலே 4.5 வயசு 5 வயசுல 80% ஆஃப் த பிரெயின் டெவலப்மெண்ட் நடந்துடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம கொடுக்குறதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ என்னால் அதை கொடுக்க முடியுது. எங்கேயோ அந்த சேலஞ்சு எனக்கு இருந்தது, எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம அது வந்து முடிஞ்ச அளவுக்கு உறக்க சொல்லணும் அப்படின்றதுனால எனி பேரண்ட் ஐ மீட், ஈவன் நார்மல் சைல்டாக இருந்தால் கூட அந்த பேரண்டிங்கில் உங்கள் ஒகேபுலரியை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. எல்லா சைல்டும் யூனிக், நல்ல குழந்தை இருந்தால் அப்படின்ட்டு சொல்லிட்டே நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் குழந்தைங்களோட ப்ளூ பிரிண்ட். இதில் தெளிவாக இருப்பேன். ஏன்னா நான் மாடல் ப்ராம்ப்ட் தான் பண்ணுவேன். ரொம்ப அதில் வீட்டில் காஷியஸாக இருப்பேன். என் ஹஸ்பண்ட், என் சின்ன பையன், எல்லாருக்கும் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறது. திஸ் இஸ் அ ஃபேமிலி, வி ஹவ் டு ஒர்க் டுகெதர், எல்லாம் சேர்ந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அவங்க பார்ட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. என் சின்ன பையன் வந்து சாட் ஜிபிடிலேருந்து ஸ்கிரிப்ட் எடுத்து விஷாலை ட்ரெயின் பண்ணுவான். கோவிட் டைம்லாம் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது அவன் கற்றுக்கிட்ட விஷயத்த விஷாலுக்கு சொல்லி கொடுப்பான். ஸோ ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். That is so lovely. அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. இல்லைனா சிப்ளிங் ரைவல்ரி வந்து வெரி மச். அது மட்டும் இல்லை, ஃபேமிலி அப்படின்னு வந்த பிறகு ஃபேமிலி ஒன்றா இருந்தால் தானே அதில் ஒரு அர்த்தமே இருக்கும். ட்ரூ, அப்சல்யூட்லி ரைட். இப்போ ஐ நோ விஷால் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ நம்ம தேசத்தை வந்து ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு இப்போ சாதனையாளராக இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ he is working towards இந்தியா வந்து பாராலிம்பிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இப்போது அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறிட்டுருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்திருக்கு. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம், வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் ஈக்குவலி ப்ரவுட் ஆஃப் யூ. ஸோ அந்த ஜேர்னி சொல்லுங்கள், எப்போ ஸ்விம்மிங் ஆரம்பித்தார்?
ஸ்விம்மிங் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிட்ஸ்க்கு எல்லாம் ஸ்லீப் பிரச்சனை இருக்கும். ஸோ ஒரு பேரண்ட்டை மீட் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகும்ல. ஒரு பேரண்ட்டை எதிர்ச்சியாக மீட் பண்ணுறேன், ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு ஒரு டீம் பண்ணுறாங்க, அது காம் டவுன் ஆகும், தூக்கம் நல்லா வரும், ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு தெரப்பிக்காக ஸ்விம்மிங் வந்து ஒரு ஹோல் பாடி எக்ஸசைஸ், பாடி ப்ளஸ் மைண்டை காம் பண்ணும். இவங்களுக்குலாம் வந்து ஒரு நம்மளுக்கு இல்லாத ஒரு எனர்ஜி இருக்கும், ஹோல் டே ஆடினாலும் தூக்கம் வராது, அந்த மாதிரி இருக்கும் யூஸ்வலாக. ஸோ அப்போ ஸ்விம்மிங் வந்து ஒரு தெரப்பியாக தான் ஸ்டார்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் முதல் நாள் தண்ணிக்குள்ளேயே கால் வைக்கல, 10 நாள் ஆச்சு விஷால் அழாமல் தண்ணிக்குள்ளே இறங்க. நான் வந்து அவன் தண்ணிக்குள்ளே இருப்பான், நான் வெளியில் நடந்துகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 1 or 2 months வந்து எனக்கு கோச் சொல்வார், உங்கள் பையனுக்கு ஸ்ட்ரோக் அழகாக விழுது மேம் நேச்சுரலாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கப்புள் ஆஃப் மந்த்ஸில் அவன் செட்டில் ஆகிட்டான். ஆனால் யாருமே வந்து அவனை ஒலிம்பிக்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவோம், இல்லைனா ஒரு போட்டி மெடலுக்கெலாம் ட்ரெயின் பண்ணுவோம்னு நினைக்கவே இல்லை. இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஸ் அ தெரப்பி. டெய்லி டிசிப்ளினாக கூட்டிகிட்டு போவோம். அதாவது இப்போல்லாம் விஷால் தானா போகிறான், எவ்ரிடே மார்னிங் அப்போ 5:30 மணிக்கு டெய்லி எழுந்திரிச்சிட்டு, நிறைய தடவை அது டயர்டாக இருக்கும், முடியாது, நீ பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் இவருக்கு கிளாஸ் இருக்கும் மார்னிங்கில், ஸோ அவரால் போக முடியாது, நான் தான் கூட்டிகிட்டு போகணும். இப்போ நான் பிளான் எல்லாம் மாற்றிட்டேன். இப்போ எனக்கு வந்து சூப்பர்வைசர் வேலை தான், விஷால் வேலை பண்ணிவிடுவான், விது வேலை, அந்த மாதிரி. பட் அப்போ வந்து அதான் அப்போ போட்ட விதைக்கான பலன் கண்டிப்பாக இருக்கு. அப்போ வந்து நிறையவே ஐ ஸ்லாக்டு மை செல்ஃப். காலையில் 5 மணிக்கு லீக் கிளப் கூட்டிகிட்டு போவோம். இப்போ ஷெனாய் நகர் SDAD ஸ்விம்மிங் பூல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் கோவிட் வந்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்ஸில் அலோவ் பண்ணலை. நாங்கள் விடாமல் போராடி டிசபிலிட்டி கமிஷனர் CM எல்லாம் பார்த்து பெர்மிஷன் வாங்கினோம். வண்டர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி தெரப்பியை ஆரம்பித்தது ஒரு 10 வருஷமாக விஷால் ஸ்விம்மிங் ட்ரெயின் ஆகிட்டுருக்கான். இன்ஃபேக்ட் கோச்சஸ்லாம் கூட இவன் காம்படிஷன் போகிற அளவுக்குன்னு யாருமே திங்க் பண்ணலை. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஒரு ஸ்டேட் செலெக்ஷன்னு, அதில் செலக்ட் ஆனால் ஒரு 10 நாளில், இது வந்து லாஸ்ட் பட் ப்ரீவியஸ் இயர் 3 வருஷத்தில் நடந்தது தான் இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷனும். ஸோ 10 நாளில் கோவாவில் போகிறோம். அப்போ தான் பேராலிம்பிக்ஸ்க்கு அந்த கார்டே வருது. கார்டு வராமே நாங்கள் போயிட்டோம். ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு கண்டிப்பாக கார்டு வந்துடும், நான் போகிறேன்ட்டு. விஷால் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு மோட்டிவேஷன் தான் பண்ணேன். விஷால் அவனோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணால் மைக்ரோ செகண்டில் தான் பிரான்ஸ் எல்லாம் வந்தது. ஒரு பிரான்ஸ் வின் பண்ணால் இன்னொரு ஈவெண்ட்டு, அவன் ட்ரெயினே ஆகாத ஈவெண்ட்டு மைக்ரோ செகண்டில் மிஸ் பண்ணான். ஓகே. இன்ஃபேக்ட் எனக்கு கத்தி மயக்கெல்லாம் வந்துருச்சு அந்த டைமில். ஏன்னா 2 பேரும் ஒரே டைமில் கை வைக்கிறாங்க. பட் அப்போ ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது, ஒரு அத்லட்டோட மதர் மாதிரி மைண்ட் செட்டை நம்ம மாற்றிக்கணும். இப்போ இவன் வின் பண்ணால் அடுத்த குழந்தையோட அம்மாவுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாமே மைக்ரோ செகண்டில் தான் போகும். அந்த எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோச்சுமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் மேம், இனிமேல் அவனுக்குள்ள ஒரு வேகம் இருக்குது. அந்த ஒரு ஸ்மால் சக்ஸஸை பார்த்துட்டா அந்த சக்ஸஸே அடுத்தடுத்த சக்ஸஸ் கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இந்த ஆண்டர்ப்ரனியர் ஜேர்னியில் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சின்ன சக்ஸஸ் டேஸ்ட் பண்ணிடும். அந்த பிரான்ஸு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கோல்டு அடிக்கணும்னு விஷாலுக்கே ஒரு வெறி வந்துருச்சு. இப்போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு மெடல் வாங்கினது, அதிலிருந்து இப்போ ஒலிம்பிக்ஸ் ட்ரைனிங் போகிறது, விஷாலுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் பார்த்துருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ் ஜென்ரலாகவே பசங்களை டிசிப்ளின் ஆக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ என்னோட வீட்டில் 2 பசங்களுமே இன்ட்ரு ஸ்போர்ட்ஸு. சின்னவன் கிரிக்கெட், இவன் ஸ்விம்மிங். விஷால் வந்து ஸ்விம்மிங் போய் ஒரு 6 மாதம் வச்சுக்கோங்க. 6 மாதத்தில் அந்த ரொட்டீன் செட் ஆகிடும். ஜென்ரலாகவே இந்த பசங்க ரொட்டீனுக்கு ஸ்டிக் ஆகிற பசங்க. அந்த மைண்டு காம் ஆகி கரெக்டாக தூங்குறது, மார்னிங் எந்திரிக்கிறது. ஸோ என்ன ஆகும், விஷால் எழுந்திருப்பான், அவனோட ஸ்விம்மிங் கிட்ட ரெடி பண்ணுவான், ஸ்விம்மிங்க்கு தேவையான செவ்வாழை ஆப்பிளை பேக் பண்ணுவான். சின்ன வயசுலேருந்து அந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டேன். அவனோட கட் ஹெல்த் ஒரு மாதிரி, அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இந்த கிட்ஸ்க்கு. க்ளூட்டன் ஃப்ரீயாக கொடுக்கணும், மைதா கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அவன் எல்லாமே எடுத்துக்குவான், பேக் பண்ணிக்குவான், ரெடி ஆகிடுவான். வாங்கம்மா போகலாம், நீங்கள் வாங்க கிளம்புங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவனுக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட் தானாக வந்துருச்சு. அந்த ரொட்டீன்னால ரொம்ப டிசிப்ளின்டாக மாற ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் கூட லீவ் போடாமல் போவோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் விஷாலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்க எல்லா ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸும் சொல்லி கொடுத்துருவேன். கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. இந்த கிட்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டோன்னா நம்ம மறந்துடும், ஆனால் அவங்க மறக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் இருக்கும். கோவிட் டைமில் மாஸ்க் போடாமல் நம்ம போவோம், மாஸ்க் போடணுமா அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய தான் நான் சொல்லுவேன், கிட்ஸ் ஆர் மை கிரேட்டஸ்ட் டீச்சர்ஸ்னு. நம்ம அவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிற விஷயங்கள்னு நிறைய இருக்கும். ஸோ இப்படி ஒரு டிசிப்ளின்டு சைல்டாக மாறினா லாஸ்ட் 4 இயர்ஸில் கோல் ஓரியன்டாக நான் அவனை பார்க்குறேன். நான் சாதிக்கணும், வின் பண்ணணும். அது ஒரு இன்டர்வியூவில் சொன்னால், நான் என் பேரண்ட்ஸ்க்காக பண்ணுறேன், அவங்கள ஹாப்பியாக்க,
என்ன மாதிரி கிட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் அது இட் லிட்ரலி brought tears. ஏன்னா நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுக்காம ஒரு பேச தெரியாத குழந்தை மனசுலேருந்து பேசும்போது நான் என் ஃபேமிலிக்காக பண்ணுறேன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.